ஹாய், நான் உங்கள் ஜேகே வினோத். நம்ம வாங்க இன்னைக்கு நம்ம ராணிப்பேட்டையில சைட் போயிட்டு இருக்கிறத நம்ம விசிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸ்கூல் பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்கூலோட இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த போர்ட்டிக்கோ மேல அப்ஸ்டார் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ல நம்ம ஷேர் வால் மெத்தட்ல பண்ண போறோம். இதோடைய ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இப்போ மேலே போயிட்டு உங்களுக்கு போர்ட்டிக்கோல எப்படி வால் வந்திருக்குன்றதெல்லாம் நீங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வந்து நம்ம சென்ட்ரம் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ஷேர்வால் மெத்தட் எப்படி இருக்கு, நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க சொல்லியிருந்த முன்னாடியே. அது எப்படி இருக்குன்ற ரிவ்யூ வந்து மேடம்க்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நம்ம இப்போ ஷேர்வால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னு இப்போ பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் வால் போட்டிருக்கோம். இதை இப்போ பார்த்துட்டு உங்கள் மற்ற செங்கல் பிரிக்குக்கு உள்ள இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு, எப்படி நம்ம டீம் எப்படி வேலை பார்த்துருக்காங்கன்ற ஒரு விஷயம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்றதா கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் அன்வர்திகன்பேட்டையில நாங்க ஒரு ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த ஸ்கூல் பில்டிங் ஒர்க் போயிட்டே இருக்குது. நிறைய செங்கல் வாங்கணும், மேஸ்திரி கூலி, நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குது. பட் இது பினிஷிங்கே ஆக மாட்டேங்குது. கடைசியா நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும்போது ஜேகே பில்டர்ஸ் யூடியூப் சேனல் நாங்க பார்த்தோம். பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ சார் மிஸ்டர் வினோத் அவரை வந்து எங்க வீட்டுக்காரர் போய் சந்திச்சு பார்த்துட்டு வந்தாரு. அவர் வந்து இப்போ எங்களுக்கு நியூ மெத்தட்ல செவருங்க எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாருங்க. ஸோ பழைய பில்டிங் இருக்கிற ஒர்க்கை விட இப்போ நியூவா பண்ண இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களுக்கு. ஸோ இதனால மேஸ்திரிங்க மிச்சம், செங்கல் மிச்சம், எல்லாமே மிச்சம், டைமிங் மிச்சம், எல்லாமே மிச்சம். சீக்கிரமாவே முடியுது இந்த வேலை. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. நன்றி. கோபி சார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக வந்து அறிமுகமாயிருப்பாரு. நம்ம ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதனால் அறிமுகம் பண்ண வேண்டிய இது இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ சார்கிட்ட ஒரு விஷயம் பேசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ஸ்கூல் நடத்திட்டு வரோம். இந்த ஸ்கூலில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு செங்கலால் தான் கட்டியிருக்கிறோம். ஆனால் இதுவரையும் எங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவான ஒரு வேலையை நாங்கள் வந்து பார்த்ததில்ல. சமீபத்தில் வந்துட்டு ஜேகே பில்டர்ஸை யூடியூப் சேனல் மூலிமா நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் அவரை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. அந்த மெத்தட் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ரிஸ்க் எடுத்து அவங்கள வர வச்சு இன்னைக்கு அந்த கான்கிரீட்டாலான அந்த சுவர் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு வால் போட்டிருக்கிறாங்க. ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மேஸ்திரி கிடையாது, சாரம் போட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை அடுக்கு இருந்தாலும் நம்ம அந்த டையில் எல்லாமே வந்துட்டு இந்த கான்கிரீட் சுவர் வந்து ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது. எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். செங்கல் கட்டணம் வந்து எங்களுக்கு சுத்தமாக திருப்தி இல்லை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷிங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே ஒரு டைம் தான், டைரெக்டாக பூசு வேலை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலை இந்த வேலை. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எதுவுமே இந்த அதாவது வந்து எப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப வழுவழுப்பாக இருக்குது. எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது இந்த சுவர், இந்த கான்கிரீட் சுவர். அதனால் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு பிடிச்சதுனால இந்த பில்டிங்கை நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிருவோம். அதுவும் வந்து ரொம்ப டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து இந்த வேலை வந்து நடக்குது. குவாலிட்டியாகவும் இருக்குது. இது அசைக்கி கூட பார்க்க முடியல, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்குது. மேன் பவர் ரொம்ப ரொம்ப குறைவு. மேஸ்திரி இல்லாத ஒரு செட்டப் தான் இந்த வேலையை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே இது வந்து ஜேகே பில்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேற ஏதாவது ஸ்கூல் பில்டிங் கட்டணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து இவங்களை ரெஃபர் பண்ணுங்க. நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து இவங்க வந்து இந்த பில்டர்ஸ் வந்து நமக்கு வந்து செய்து கொடுப்பாங்க அப்படின்றத உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நான் இதை ப்ராக்டிக்கலாகவே இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். நான் இப்போ இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர் தான் வந்து வேலை செய்கிறாங்க. அதில் 5 பேர்ல யாருமே வந்து மேஸ்திரியே இல்லை. புரியுதா? ஒரே ஒரு ஃபிட்டர் மட்டும் இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாமே ஜல்லியை வாரி அந்த டையை ஃபிட் பண்ணி மோல்டிங்க்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் மெட்டீரியல் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இது ஃபினிஷிங் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை இது போல் ஃபினிஷிங் நாங்கள் பார்க்கல. ஏன்னா செங்கல் சவத்தில் பொறி பொறியாக மொத்தம் அப்படியே கையில் இது பண்ணாவே வெளியில் வரும். நாங்கள் இதை கட்டி 20 வருஷம் ஆகுது. கையில் கீறினாவே வந்து கொட்டுது அந்த பூசு வேலை பண்ணுறது. அதுபோல் வந்து எங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன அது போல் விஷயம் வந்து நடக்கலை. ரொம்ப ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது.
குவாலிட்டியாகவும் இருக்குது. நமக்கு வந்து ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பூசு வேலை கிடையாது, மேஸ்திரி இல்லை. எங்களுக்கு பெரிய மன நிறைவாக இருக்குது அப்படின்றது தான் இப்போங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.